தொடங்கிடலாமாமா? ஆமா, ஆரம்பிச்சிடலாமாமா? திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். பிறவாத இன்ப அன்பு வேண்டிப் பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பூண்டெனில் என்றும் மறவாமை வேண்டும். இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். சுந்தர மால் அயன் வாழ்வும் ஐந்தாரில் சொர்க்க வைப்பும் இந்திர ஞாலம் கணா எனக் கண்டு உன் இணையடிக்கே அந்தமில் காதலுற்று ஆறாத இன்பத்து அமர்ந்திருக்க தந்தருள் கோமுத்தி முத்தி வஞ்சாக்கிர சத்குருவே. கருணை பொலி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாய் அழகும் பெருமைதரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவம் மலர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒரு பொழுதும் நீங்காமல் எனது உள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அங்கேற்கண்ணி சமேத ஆளவாய் சக்கநாத பெருமான் திருவருளினாலும் திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் அவர்களுடைய குருவருளினாலும் ஞானாசிரிய பெருந்தகைகளினுடைய வற்றா கருணை திருநோக்கினாலும் திருவாவடுதுறை ஆதீன குல தெய்வம் என்று போற்றப்படுகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய நூற்சிந்தனையை நம்முடைய தூத்துக்குடி புனிதர் பேரவை திறமேற்கொண்டு அதனை சிந்தனைக்கு நமக்கு ஒரு களம் அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் திருவருளுக்கும் குருவருளுக்கும் இந்த சிந்தனையில் மேற்கொண்டு சிவபுண்ணியத்தை நாம் செய்யும் பொருட்டு அவர்கள் இந்த எழில் ஞான பூசையினை செய்து வருகின்றார்கள். அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த செப்பரைப்பதி அகிலாண்டேஸ்வரி பதிகம் என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல் 6வது பாடல். இசை ஒத்த பண்களும் சொல்லோடு பொருள்களும் இருளினொடு ஒளியும் நீண்ட இன்பமோடு துன்பமும் நரகொடு சொர்க்கமும் எண்ணுதற்கு அரியவான வசை பெற்ற யோனி பேதங்களும் அவை தம்மின் மருவும் உயிர் யாவும் ஓங்கும் மறை 4 வர்க்கமும் மற்றுமுல கலைகளும் மலை கடல் எல்லாமும் மலையும் திசை 8ம் இரவியொடு சோமனும் சமய திரட்சிகளும் ஒருவராலும் தேடறிய புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் யாவும் அசைவற்ற பரவெளிக்குள்ளே இருக்கும் என்று அறிவித்து எனை கலந்த அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டமென்னும் அரசே. ஒவ்வொரு பாடல்களிலும் ஒவ்வொரு சித்தாந்த செய்திகளை முனிவர் பெருமான் பதிவு செய்கின்றார் என்று பார்த்தோம். சென்ற பதிவிலே அந்த
ஸ்தூல உடம்பிற்கு முதற் காரணம் சூக்கும உடம்பு. சூக்கும உடம்பிற்கு முதற் காரணம் மூல பிரகிருதி. அந்த மூல பிரகிருதிக்கு முதற் காரணம் அசுத்த மாயை. அசுத்த மாயைக்கு முதற் காரணம் மேன்மை உடைய அந்த சுத்த மாயை. சுத்த மாயைக்கு முதற் காரணம் சக்தியும் சிவமும். எனவே அந்த மூல பிரகிருதியை விட அசுத்த மாயை வியாபகம் உடையது. அசுத்த மாயையை விட சுத்த மாயை வியாபகம் உடையது. ஸ்தூல உடம்பு ஸ்தூல பூதங்களால் ஆனது. நாம் பார்க்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படக்கூடிய இந்த உடம்புகள், இந்த தூல உடம்புகளானது ஸ்தூல பஞ்சபூதங்களால் ஆனது என்று நம் நூல்களிலே பார்க்கின்றோம். எனவே தூல பூதங்களுக்கு காரணமாக இருப்பது சூக்கும பூதங்கள் என்று சொல்லக்கூடிய தன் மாத்திரைகள், தன் அளவில் இருக்கக்கூடிய தன்மாத்திரைகள். அதுதான் நமக்கு அந்த நாற்றம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, இப்படி ஒவ்வொரு சூக்கும பூதத்திலிருந்தும் ஒவ்வொரு தூல பூதம் வருகின்றது. எனவே அது காரணமாக இருப்பது, இது காரியமாக வெளிப்படுவது. இந்த ஓசை என்கின்ற தன்மாத்திரையில் ஆகாயம் என்கின்ற பூதம் வெளிப்படுகின்றது. ஊறு என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து காற்றும், ஒளி என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து நெருப்பும், சுவை என்கின்ற தன்மாத்திரையிலிருந்து நீரும், நாற்றம் என்ற தன்மாத்திரையிலிருந்து நிலமும் நமக்கு பரிணமித்து வருகின்றது. எனவே அந்த சூக்கும உடம்பில் தன்மாத்திரைகள் ஐந்தும், இப்போ சொன்னோமே, அந்த தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய காரண பஞ்சபூதங்கள், அது சூக்கும பஞ்சபூதம்னு சொல்லுவோம். சூக்குமம் நிலையில் இருக்கக்கூடியவைதான் தன் மாத்திரைகள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த நாற்றம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை என்று சொல்லக்கூடிய ஐந்தும் மனம், புத்தி, அகங்காரம் என்கின்ற அந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய மூன்று கருவிகளும் சேர்ந்து இந்த சூக்கும உடம்பில் 8 கருவிகளாக, அதனாலதான் அதனை குறியற்ற காயம் என்று சொல்லுகின்றோம். இந்த 8ம் இருக்கின்றது. எனவே இந்த சூக்கும உடம்பு ஸ்தூல உடம்புகளுக்கு காரணமாக அமைகின்றது. சூக்கும உடம்பு இப்போ நாம் பார்க்கின்ற இந்த தூல உடம்புகளுக்கு காரணமாக இருப்பது அதுதான். எனவே இந்த மூல பிரகிருதியின் காரியமாகிய மனம், புத்தி, அகங்காரம் என்னும் மூன்றும் சூக்கும உடம்பின் கூறு. எனவே இந்த மூல பிரகிருதி இந்த சூக்கும உடம்பிற்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. ஆன்மா சிவத்தினை சார்ந்த பொழுது அந்த சூக்கும உடம்பு கெட்டு அதுவும் நீங்கி திருவருள் பெற்று திருவருளாகவே நிற்கும். கேவலத்தில் அமூர்த்தனாகி நிற்கும். ஆன்மா முக்தியிலும் எவ்வுருவுமின்றி திருவருளாய் நிற்கும் என்பது கருத்து. அங்க உடம்பு உருவம் என்றெல்லாம் இல்லை. எனவே இந்த நாம் இதுவரைக்கும் பார்த்த பாடல்கள், 5 பாடல்கள்ல முதல் பாடல்ல கண்மத்தை காட்டி, வினை என்பதனை காட்டி, எடுத்த உடனே வினையத்தான் காட்டுகின்றார், பண்டை வினையினாலும் அப்படின்னு. எனவே அந்த கண்மத்தை காட்டி, கண்மத்தில் அந்த வினை காரணமாக ஆன்மா உருகின்ற துன்பத்தையும் எடுத்து காட்டுகின்றார் முனிவர் பெருமான். 2வது பாடலிலும் 3வது பாடலிலும் மாயாமலத்தை காட்டி, இந்த மாயையினால் வருகின்ற துன்பங்களையும் காட்டி அந்த பாடல்களை காட்டுகின்றார். 4வது 5வது பாடல்கள்ல ஆணவ மலத்தை காட்டி, அப்படி ஆணவ மலத்தினால் வருகின்ற துன்பங்களை நமக்கு காட்டினார். இப்படி 5 பாடல்களும் அமைந்திருக்கின்றது. 6வது பாடலிலே
இந்த புவனங்கள் ரொம்ப ஆஹ் ஆஹ் சிறப்பாக நமக்கு இந்த தன்மையை நமக்கு சொல்லுகின்றார். இசை ஒத்த பண்களும் சொல்லோடு பொருள்களும். அதாவது இந்த புவனங்கள் பொதுவாக மாயா கோலத்தில் உள்ள தத்துவங்கள் 36ம் எண்ணில்லாத புவனங்கள் இருந்தாலும் அவற்றில் முக்கியமானவை அல்லது அவற்றில் சொல்லப்படுவது எத்தனை அப்படின்னா 224 புவனங்கள். அதை நமக்கு அங்க பதிவு செய்கின்றார். அதாவது இந்த வியாபகத்தன்மையாக இருக்கக்கூடிய, இப்பொழுது பார்த்தோமே அந்த மாயை, இந்த மூலப்பிரகிருதியை விட அசுத்த மாயை வியாபகமுடையது, அசுத்த மாயை விட சுத்த மாயை வியாபகமாக இருக்கக்கூடியது என்று பார்த்தோமே. அதுபோல அந்த அதை இங்க பதிவு செய்கின்றார். அதாவது திசையெட்டும் இரவியொடு சோமனும் சமய திரட்சிகளும் ஒருவராலும் தேடறிய புவன கோடிகளும். ஒருவராலும் கணக்கிட்டு சொல்ல முடியாத புவனங்கள், எண்ணற்ற புவனங்கள் இருந்தாலும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் யாவும். ஆக அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நமக்கு அந்த புவனங்களை 224ஆக நம்முடைய சைவ நூல்கள் காட்டுகின்றது. அந்த 224ல பிருத்திவி தத்துவம், மண் தத்துவம் என்பது 108 புவனங்களாக அந்த தத்துவத்துல இந்த 224ம் இந்த 36 தத்துவங்கள்ல இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த இதை சொல்லுகின்ற பொழுது இதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த அத்துவாக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய சைவ சித்தாந்தம் காட்டுகின்ற ஒரு அடிப்படையான செய்தி. அத்துவா என்பது வழி. எதற்காக வழி? அதாவது மாயை தன் காரியங்களால் ஆன்மாக்களை பந்தித்து நிற்கக்கூடிய வழி. அததான் அத்துவாக்கள்னு சொல்றோம். அதை 6ஆக காட்டுவார்கள். அதாவது இந்த மாயை என்பது தம்முடைய காரியங்களால், அது காரியப்படுகின்ற பொழுது ஆன்மாவிற்கு தனு கரண புவன போகங்களாக விரிகின்றது. அது காரியம். ஏன் அப்போ அந்த தனு கரணம் புவனம் போகம் என்று வருகின்றது. அதத்தான் நமக்கு இப்படி காரியங்களால் ஆன்மாக்களை பந்தித்து நிற்கக்கூடிய வழிமுறையைத்தான் அத்துவா என்று நாம் சொல்லுகின்றோம். அந்த அத்துவா என்பது சுத்தம், மிச்சிரம், அசுத்தம் என்று 3 வகையாக நூல்களில் காட்டப்பட்டிருக்கின்றது. இந்த சுத்த அத்துவா என்பது சுத்த பிரபஞ்சம், கலை, தத்துவம், புவனம், வண்ணம், பதம், மந்திரம், இந்த 6மாக இருக்கக்கூடியது. அதத்தான் சுத்த அத்துவான்னு சொல்றோம். இந்த அத்துவாக்கள் 6 என்பது எது அப்படின்னா, கலை, தத்துவம், புவனம், வண்ணம், பதம், மந்திரம். அதுலயுமே இந்த கலை, தத்துவம், புவனத்தை பொருள் பிரபஞ்சம் என்றும், வண்ணம், பதம், மந்திரம் என்பதை சொற்பிரபஞ்சம் என்றும் சொல்லுகிறார்கள். சுத்த பிரபஞ்சம் இதுதான். ஆக இந்த சுத்தாத்துவா என்று இதை நம்ம சொல்றோம். இந்த மிச்சிராத்துவா என்பது அசுத்த மாயை. அது அந்த கலாதிகள்னா காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், அந்த அசுத்த மாயையிலிருந்து ஒரு பகுதி பரிணமித்து மாயை என்கின்ற தத்துவமாக பரிணமித்து அந்த மாயையிலிருந்து காலம், நியதி, கலையிலிருந்து வித்தை, வித்தையிலிருந்து அராகம், கலையிலிருந்து மூல பிரகிருதி மாயை. இதான் தோற்றுகின்ற 36 தத்துவங்கள்ல இந்த அசுத்த மாயையிலிருந்து மாயையினுடைய காரியங்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த அசுத்தாத்துவா என்பது பிரகிருதி மாயை என்று சொல்லக்கூடிய ஆன்ம தத்துவங்கள் 24 இப்படி பிரித்து நாம் வைத்திருக்கின்றார்கள். இதுல தத்துவம், கலை, புவனம் என்பது திரவிய வடிவமானவை. மற்றவை எல்லாமே ஒளி வடிவமாக இருக்கக்கூடியது. இந்த புவனங்கள் என்று பார்க்கின்றோமே, இந்த 6 அத்துவால பொருள் பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய கலை, தத்துவம், புவனம், அந்த புவனங்கள் தத்துவத்தை பற்றி நிற்கும். தத்துவத்தை பற்றி நிற்கும். இந்த தத்துவமோ கலைகளை பற்றி நிற்கும். அப்போ அந்த வண்ணம், பதம், மந்திரம் இந்த 3ம் புவனங்களில் தோன்றிய சரீரங்களை பற்றி நிற்கும். இதுதான் நமக்கு முறை. இதைத்தான் நம்ம இந்த அத்துவாக்களாக சொல்லுகின்றோம்.
இப்ப இந்த தத்துவங்களை பற்றி நிற்கக்கூடிய புவனங்கள் 224. அதைத்தான் இங்க நமக்கு முனிவர் பெருமான் தேடறிய புவன கோடிகளும் என்று நமக்கு காட்டுகின்றார். இதுல பிருத்திவி தத்துவத்தில் இருக்கக்கூடிய புவனங்கள் 108 சொல்லப்படுகின்றது. அப்புவில் நீரில் 8, தேய்வில் காற்றில் 8, வாயுவில் 8, ஆகாயத்தில் 8, இந்த பஞ்சபூதங்கள்ல இருக்கக்கூடிய புவனங்கள், அதை பற்றி இருக்கக்கூடிய புவனங்கள். அடுத்து அகங்காரம் என்கின்ற அகங்காரம், புத்தி, சித்தம், இந்த 3 அந்த கரணங்களில் 3 சொல்லப்படுகின்றது. அதுல 8 8 8. அதுக்கப்புறம் புருடன், புருடன் என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தில் 6 புவனங்கள் பற்றி இருக்கின்றது. அராகத்தில் 5, வித்தையில் 2, கலையில் 2, நியதியில் 2, காலத்தில் 2, மாயையில் 8. அப்ப சுத்த வித்தையில் 8, கலையில் 2, நியதி 2, அது நம்ம பார்த்தோம். எனவே இந்த ஈஸ்வரம் 8, சாதாக்கியம் 8, விந்துவில் 5, நாதத்தில் 10, அத்தனையும் சேர்த்து 224 புவனங்கள் இந்த தத்துவங்களை பற்றி நிற்கின்றது. இப்ப தத்துவங்களில் பற்றி நிற்கின்றது என்று சொன்ன உடனே இங்க என்ன கொடுத்திருக்கிறார் சுவாமி முனிவர்? புவன கோடிகளில் தேடறிய புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும், அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும். இந்த 36 தத்துவங்களில் இப்படி நமக்கு புவனங்கள் இருக்கின்றது என்பதனை பார்க்கின்றோம். இதுல இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அது அந்த 208 224 புவனங்கள்ல இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள். அது விரித்தால் விரியும். இதை நமக்கு நம்முடைய சித்தாந்த பட விளக்கம் என்கின்ற நூல் மிக்க விரிவாக நமக்கு காட்டுகின்றது. அதுல இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள், அந்த ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜாதம் என்கின்ற 4 முகங்கள், அதுல இருக்கக்கூடிய நமக்கு கலைகள், அந்த கலைகள் 5, இதுல இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள். இப்போ பார்த்தோமே இந்த புவனங்கள் தத்துவங்கள், அதை பற்றி இருக்கக்கூடியது, அதுல இருக்கக்கூடிய அதிதெய்வங்கள் என்று அது மிக விரிவாக நமக்கு அந்த வாழையானந்த சுவாமிகள் அருளி செய்த சித்தாந்த பட விளக்கம் என்கின்ற நூலிலே மிக்க விரிவாக அது ஆசிரியர் அருளியிருக்கின்றார். அப்படிப்பட்ட இங்க முனிவர் பெருமான் எதை காட்டுகின்றார் அப்படின்னா, அந்த புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் யாவும் அசைவற்ற பரவெளிக்குள்ளே இருக்கும் என்று. இத்தனையும் அத்தனையும் இத்தனை இருந்தாலும் அத்தனையும் எங்க இருக்கான்? அசைவற்ற பரவெளி. அந்த இறைவனுடைய பரவெளியிலே, அவனுடைய அந்த பெரு வியாபகத்திலே அடங்கி இருக்கக்கூடிய வியாபியமாக இருக்கின்றது என்பதனை அறிவித்து. அப்போ முனிவர் பெருமானுக்கு அவருடைய குருநாதராக இருந்து இறைவன் 36 தத்துவங்களின் தோற்ற முறைமையையும் இந்த அத்துவாக்களையும் முப்பொருள் காட்டுகின்ற உண்மையையும் இதைத்தான் சாத்திர நூல் உபதேசம் என்று சொல்லுகின்றார்கள். எனவே சாத்திர நூல் உபதேசம் செய்தார் என்பது நாம் இவருடைய வாக்கின் மூலம் அறிகின்றோம். எனவே தேடறிய புவன கோடிகளும் அதில் வாழ்கின்ற தெய்வங்கள் பலவும் யாவும் அசைவற்ற பரவெளிக்குள்ளே இருக்கும் என்று அறிவித்து என்று எனக்கு உள்ளவாறு உணர்த்திய பெருமானே, எனை கலந்த அருள் ஞான வாரியே. இப்படி இத்தனையும் இவருடைய பெருவியாபகத்தில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட திருவருளானது, திருவருளானது எல்லாவற்றிலுமாக கலந்த தன்மையோடு இருக்கின்றது. திருவருள் இல்லாத இடமே இல்லை. எனவே எல்லா பொருள்களிலும் கலந்து இருக்கக்கூடிய தன்மை, அதனால் எனை கலந்த இப்படி புவனங்களிலும் அதிபதிகளிலும் கலந்திருந்து இருப்பினும் என்னையும் இந்த ஆன்மாவிலும் கலந்திருக்கக்கூடிய அருள் ஞான வாரியே, ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று அம்மையை அங்க நமக்கு அழைத்து இந்த பாடலை அமைக்கின்றார். அடுத்து 7வது பாடல், 7வது விருத்தம். அதுல
நீ உள்ளது என்று அன்று நீ உள்ளது என்று அன்று நானும் உளன் அன்று முதல் நீங்காமல் என்னிடத்தின் நேசம் வைத்தே நீ இருக்க நான் மலமாகி நின்றதே உடல் எனக்கு அங்கேயும் முறை எங்கனே வினை கடரும் எனில் அவைகள் எரிடாது தனு இல்லாமல் கெட்டாத கேவலம் இருப்ப மேலவை கன்மமாக அவிச்சை கண்டு காயம் அளிப்பது எனில் இன்ப துன்புற முன்பு கன்மமே இதனை அருள்வாய் ககன முகடும் கடந்த அளவில் புவனங்களும் கரைபுரண்டு எங்கும் ஓங்க ஆயும் மறை காணாது அகண்டமாய் நின்ற திரு அக்னீஸ்வரர் மருவும் நீல் அருள் ஞான வாரியே ராசை மேவிய அகிலாண்டம் என்னும் அரசே. ஒரு இந்த பாட்டுல எவ்வளவு செய்தியை நமக்கு சொல்லுகின்றார் பாருங்கள். இப்போ இதுல கேள்வியை கேட்கிறார், ஒரு 4 கேள்விகளை கேட்கிறார் முனிவர் பெருமான். இந்த 7வது பாடல் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இந்த பாடல்ல 4 கேள்விகளை கேட்கிறார். இந்த கேள்விகளுக்கு உள்ள பதில்களையும் பார்த்துட்டு திரும்ப நம்ம இந்த பாட்டை பார்த்தோமே ஆனால் விளக்கம் அப்பதான் நமக்கு விளங்கும். கேள்வி என்ன கேள்வி? பெருமானே, என்றும் நீ இருக்க, நான் மட்டும் மலத்துள் கிடக்க காரணம் என்ன? உன்னுடைய பெரு வியாபகத்துல தானே அத்தனையும் இருக்கு. அப்போ நீ என்றும் மலங்களிலிருந்து நீங்கியவனாக நீ இருக்கின்றாயே, என்றும் நீ இருக்க நான் மலத்துள் கிடக்க என்ன காரணம்? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, அப்படி உன் திருவருளுக்குள்ளே நான் இருக்கின்றேன் என்று சொன்னால் நீங்காமல் என்னிடத்தில் நேசம் வைத்தே நீ இருக்க, எந்த நிலையிலும் என்னை விட்டு பிரியாமல் நீ இருக்கின்றாய் என்பது உண்மையானால், அதாவது இங்க முனிவர் பெருமான் எதை காட்டுறாரு அப்படின்னா, கேவல நிலையிலும் ஆன்மாக்களோடு துணையாக இருந்தது திருவருள் தான். சகல நிலையிலும் ஆன்மாக்களோடு துணையாக இருப்பது இந்த திருவருளே. சுத்த நிலையிலும் ஆன்மாவிற்கு துணையாக இருப்பது திருவருள் தான். ஆக எந்நிலையில் அதான நமக்கு எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன்றால் மறவாமை. அது அது சாக்கிய நாயனார் தம்மை வச்சு கேட்கிறார், எந்த நிலையில இருந்தாலும் பெருமானே உன்னை மறக்க கூடாதுங்கிற. சரி, இங்க முனிவர் பெருமான் என்ன சொல்றாரு? அப்படி எந்த நிலையிலானாலும் சரி நீங்க துணையாக இருக்கின்றீர்கள், திருவருளுக்குள்ளதான் எல்லாமே அடங்கிய வியாபகமாக இருக்கின்றது. அப்படி இருக்க உடல் வந்து எங்கனம் பொருந்தியது. முதல் கேள்வி மலத்துள் கிடக்க காரணம் என்னன்னு கேட்டார். 2வது கேள்வி, திருவருளுக்குள்ளே இருக்கின்றோம் என்று சொன்னால் அப்படி உடல் வந்து எங்கனம் பொருந்தியது என்று கேட்டு, 3வதுல வினை, அப்படி உடல் வந்து பொருந்துவதற்கு என்ன காரணம் என்றால் உடனே என்ன சொல்லிடுவோம்? வினையே காரணம், வினை காரணமாக உடல் வந்தது, மலம் காரணமாக மலத்துள் அழுந்தி. நமக்கு முதல் நூற்பாவே மெய்கண்டார் அருளி செய்த நூற்பாவிலே அததான் சொல்றார், மலத்துள் அப்படின்னு. எனவே இந்த உடம்பு வருவதற்கு, உடம்பு வந்து பொருந்துவதற்கு வினை காரணம் என்று சொன்னால் அதுதான் காரணம். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா உடம்பு இல்லாமல் கன்மம் வராதே, பின்பு எங்கனம் வந்தது அப்படின்னு அந்த கேள்வி வைக்கிறார். 4வதாக உடம்பிற்கு முன், உடம்பு வருவதற்கு முன் கன்மம் எப்படி வந்தது? இந்த 4 கேள்விகளை அமைத்து இந்த பாடலை நமக்கு கொடுக்கின்றார். இந்த செய்யுள்ல நமக்கு ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களும் அனாதியாகவே இருக்கின்றது என்று கொள்ள வேண்டியதன் அவசியம் என்ன? இந்த 4 கேள்விகளை வைத்து பார்த்தோமேயானால் முனிவர் பெருமான் என்ன நமக்கு கருத்து அமைக்கின்றார் என்று சொன்னால், ஆணவம், கன்மம், மாயை ஆகிய மும்மலங்களும் அனாதியாகவே இருக்கின்றது என்று ஏன் கொள்ள வேண்டும்? அனாதியாகவே இருக்கின்றது என்று சொல்வதன் அவசியம்தான் என்ன என்று ஐயத்தின் கீழாக இந்த கருத்து அமைந்திருக்கின்றது. எனவே அவைகள் அனாதி என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ என்று நமக்கு
தாய்மானவர் பாடியிருக்கின்றார் இல்லையா? அதைத்தான் இங்க முதல் வரியாக வைக்கிறார். நீ உள்ளது என்றென்று அன்றே நானும் உளன் அப்படி சொன்னதுனால நமக்கு ஞான சம்பந்த பெருமான் மன்னிக்கணும், திருமூலர் திருமந்திரத்துல பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசுபாசம் பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே என்று பாடி அருளி இருப்பதனாலும் இந்த மூன்றும் இயல்பாகவே அனாதியாகவே பொருந்தி இருக்கின்றது என்று நாம் அறிகின்றோம். எனவே அதற்கு பிரமாணங்களாக பல பாடல்கள் இருக்கின்றது. சரி, முப்பொருளும் அனாதி. இதுல முதல்ல கருத்து என்ன அப்படின்னா, ஆணவத்தை போல கண்மமும் மாயையும் அனாதி என்றும் உள்ளன என்று சொல்லுகின்ற பொழுது அந்த கண்மம் என்பதை அங்கு அனாதி, கண்மம் அனாதி என்று சொன்னோமே ஆனால் அது மூலகன்மத்தை குறிக்கின்றது. இதை நமக்கு விளக்கமாக நூலாசிரியர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆக மாயை என்பது காரண நிலையில் உள்ள மாயையை குறிக்கும். அதாவது ஆணவம், கண்மம், மாயை இந்த மூன்றும் அனாதி என்று சொல்லுகின்ற பொழுது கண்மம் காரண கண்மத்தையும் மாயை காரண மாயையும் குறிக்கும். காரண மாயையும் காரண கண்மமும் இதுதான் அனாதி, தான் அனாதி. எனவே ஏனென்றால் அடுத்ததுல சொல்லும் பொழுது மாயை கண்மங்கள் ஆணவம் போல அனாதியாயினும் அவை காரிய நிலையில் தோற்றமும் அழிவும் உடையனவாக காலத்திற்கு உட்பட்டனவாகும். ஏனென்றால் அவை காரியப்படுகின்ற பொழுது காரண நிலையிலிருந்து காரியப்பட்டு வருகின்ற பொழுது அவை தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டனவாக இருக்கின்றது. அது நாம் அறிகின்றோம் இல்லையா? ஒரு வினை செய்கின்றோம், அந்த வினை காரணமாக இன்பத் துன்பங்களாக அனுபவிக்கின்றோம். அனுபவிக்கின்ற வழியில் அந்த வினையானது நீங்குகின்றது. ஆக காரியப்பட்டு வருகின்ற கண்ம மாயைகளுக்கு உடம்பு, இந்த தூள உடம்பு காரியப்பட்டு வருகின்றது. இது அழிகின்றது, பார்க்கின்றோம். போக்கும் வரப்பும் பிறப்பு இறப்பு என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக கால எல்லைக்கு உட்பட்டதாக இருக்கின்றது. எனவே நன்மை தீமைகளாக புலப்படுகின்ற காரிய கண்மமும் கருவிக்கரணங்களாக புலப்படுகின்ற மாயா காரியமும் இறைவனுடைய சக்தியால் செயல்படுத்தப்படுகின்றது. அடுத்து கண்மத்தை வைத்தே உயிர்களுக்கு உடம்பு கொடுக்கப்படுகின்றது. எனவே உடம்புக்கு காரணம் கண்மம் என்பது தெளிந்த ஒன்றுதான். அந்த கண்மமும் உடம்பு இல்லாமல் உண்டாக மாட்டாது. உடம்பின் செயல்தானே கண்மம். ஆதலால் கண்மத்திற்கு காரணம் உடம்பு என்பதும் தெளிவாக பெறப்படுகின்றது. சரி, இந்த உடம்பு வருவதற்கு நாம் செய்த கண்மமே அதற்கு ஆதாரமாக இருந்து வரக்கூடியது. சரி, அப்போ இவ்வாறு கண்மமும் உடம்பும் ஒன்றுக்கொன்று காரணமாக காரண காரியமாக தொன்று தொட்டு வந்து கொண்டு இருப்பது இந்த இரண்டனுள். இப்ப அந்த கேட்கக்கூடிய கேள்வி எது அப்படின்னு பார்த்தா, இந்த இரண்டனுள் எது முந்தையது என்பதுதான் ஐயப்படுகின்ற கருத்தாக முனிவர் பெருமான் பதிவு செய்கின்றார். எனவே இது வித்திலிருந்து மரமும் மரத்திலிருந்து வித்தும் தொடர்ந்து வருவது போன்றது கண்மமும் உடம்பும். இந்த கண்மமும் உடம்பும் வினை காரணமாக உடம்பு வந்த பிறகு செய்கின்ற கண்மமும் இப்படி மாறி மாறி விதையிலிருந்து மரமும் மரத்திலிருந்து விதையும் போல வந்து இருப்பது. இந்த ஆன்மாக்களுக்கு, உயிர்களுக்கு ஆணவ மலம் என்பது ஒரு காரணம் பற்றி வரவில்லை. ஒரு காரணம் பற்றி இந்த ஆணவ மலம் பொருந்தவில்லை. அது இயல்பாகவே செம்பினில் களிம்பு போல என்றும் உள்ளதாக இருக்கின்றது. காரணமின்றியே உயிரோடு அது கலந்திருக்கின்றது. எனவே அதனுடைய சேர்க்கை இறைவனது செயலாக இல்லை. ஆணவமலம் என்கின்ற அழுக்கு இந்த உயிரோடு சகசமாக பொருந்தி இருக்கின்றதே சகசமலம், அது இயல்பாகவே உள்ளது. இறைவன் ஒரு காலமும் அதை சேர்க்கவில்லை. எனவே உயிருக்கு இயல்பாகவே உள்ள குற்றம் என்று சொல்லப்படுகின்றது. ஆயை கண்மங்கள்
உயிருக்கு ஒரு காரணம் பற்றி வந்தது. ஆணவ மலம் காரணம் பற்றி வரவில்லை. மாயையும் கன்மமும் ஒரு காரணம் பற்றி வந்திருக்கின்றது. அதாவது ஆணவ மலத்தை நீக்குதல் பொருட்டு அந்த ஆணவ மலம் என்கின்ற உயிரை பந்தித்திருக்கக்கூடிய ஒரு கட்டினை நீக்குவதற்கு போடப்பட்ட 2 கட்டுகள் தான் மாயையும் கன்மமும். எனவே ஆணவ மலத்தை நீக்குதல் பொருட்டு வந்தன. மேலும் அவை வருதல் இறைவனது செயலாக இருக்கின்றது. வந்தன என்று சொன்னாவே அது ஜடப்பொருள், தானாக வராது. எனவே அதை பந்திப்பதற்கு, அதை சேர்ப்பதற்கு இறைவன் தான் அதை சேர்க்கின்றான். அது பற்றியே மா மா மாயா மாயை கன்மங்களை ஆகந்துக மலம் என்று நமக்கு நூல்ல சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகந்துக மலம் என்ற சொல்லுக்கு ஒரு காலத்தில் வந்தது என்று பொருள். ஆக பின்பு, அதாவது ஆணவ மலம் இயல்பாகவே பொருந்தி இருக்கின்றது. பின்பு அந்த உயிரினை இந்த கன்மமும் மாயையும் வந்து பொருந்துகின்றது. இவ்வாறாக இப்படியாக இந்த ஆகந்துக மலம் வந்தது என்று சொன்னாலும் மாயையும் கன்மமும் அனாதி என்று சொல்வது. அப்போ இது வந்தது என்று சொன்னா அது அனாதியாகாது இல்லையா? ஆணவம் பொருந்தி இருக்கக்கூடிய இயல்பாகவே பொருந்தி இருக்கின்றது. எனவே அதனை அனாதி என்று சொல்றோம். அப்போ மாயை பதியினை போல பசுபாசம் அனாதி என்று சொல்லுவது. அப்போ பாசத்துல சொல்லப்படுகின்ற ஆணவம், கன்மம், மாயை 3ம் அனாதின்னு சொன்னா என்றும் உள்ளனவாக இருத்தல் வேண்டும். ஆனா இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மாயையும் கன்மமும் ஆகந்துக மலம்னு சொல்றோம். வந்து சேர்க்கப்பட்டதுன்னு சொல்றோம். அப்போ அது எப்படி அனாதியாக முடியும் என்று பார்த்தால், அது கன்மமும் அனாதி என்று சொல்வது, கன்மத்தையும் மாயையும் அனாதி என்று சொல்லுவது அதனதன் காரண நிலையில் உள்ளவற்றையே ஆகும். இதை நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சித்தாந்தம் கற்றுக்கொள்கின்ற மாணவர்கள், சித்தாந்தத்தை விரும்பி படிக்கின்ற அன்பர்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான செய்தி என்னன்னா, ஆணவம், கன்மம், மாயை அனாதி அப்படின்னு சொல்லிட்டு போறோம். ஆணவம் இயல்பாகவே உள்ள அழுக்கு. இந்த 2ம் பின் வந்து சேர்க்கப்பட்ட அழுக்கு. எனவே இது ஆகந்துக மலம். ஆகந்துக மலம் என்று சொன்னால் அது எவ்வாறு அனாதியாக முடியும் என்று கேள்வி வந்தா, இது காரண நிலையில் அனாதி என்று நாம சொல்ல வேண்டும். பிறப்பிற்கு காரணம் வினை என்பதனை பொதுவாக எல்லா சமயங்களும் உடன்படுகின்றன. எல்லா சமயத்திலையும் இந்த பிறப்பிற்கு காரணம் எது அப்படின்னு கேட்டா வினைதான் அப்படிங்கிறத எல்லா சமயத்தவர்களும் ஒத்துக்கொள்கின்றார்கள். ஆனா பிறப்பு என்பது உடம்பை பெறுவதுவே. உடம்பு என்பது மாயையே. ஆக பிறப்பு என்பது உடம்பை பெறுவதைத்தான் பிறப்புங்கிறோம். அந்த உடம்பு எதுவானாலும் இருக்கலாம் இல்லையா? ஆக அந்த உடம்பு என்பது மாயை தான். எந்த உடம்பானாலும் சரி அது மாயையினுடைய காரியமே. அதான் நம்ம சென்ற பதிவுல பார்த்தோம் இல்லையா? 4 வகை பிறப்பு, 7 வகை அச்சு, 84 100,000 யோனி பேதங்கள், இது எல்லாமே மாயையினுடைய காரியப்பாடுகள் தான். ஆக உடம்பு இல்லாமல் உயிர் வினையையும் செய்யாது. இந்த உடம்புகள் இல்லாம உயிரானது எப்படி வினையை செய்ய முடியும்? செய்யாது. எனவே வினை இல்லாமல் உயிருக்கு மாய காரியமாகிய உடம்பு வந்து பொருந்துதல் இல்லை. இந்த 2ம் ஒரு கான்ட்ரோவர்சியாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. அப்போ இந்த நிலையில், இப்படி இருக்கின்ற நிலையில், அதாவது இந்த உடம்பு மாயா காரியமாகிய உடம்பு பெற்ற பின்பே இந்த உயிர்களானது வினைகளை செய்ய தொடங்குகின்றது. அப்படி வினைகள் செய்த காரணத்தினாலேயே அடுத்த பிறவியில நமக்கு உடம்பு வந்து அமைகின்றது. இப்படி இந்த 2ம் மரத்திலிருந்து விதையும், விதையிலிருந்து மரமுமாக இப்படி ஒரு சுழற்சியாக இருக்கின்றதே. இந்த நிலையில் சிந்தித்து பார்த்தோமேயானால் உயிர்களுக்கு வந்தது, முன்னே வந்தது எது? இந்த கேள்வியைத்தான் இங்க முனிவர் பெருமான் நமக்கு சுக்குமமாக வைக்கின்றார். என்னது? இந்த உயிருக்கு என்னதான் வந்துச்சுப்பா முன்னாடி? வினை வந்ததா அல்லது மாயையா அல்லது இந்த உடம்பா? மாயைனா இந்த உடம்பா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு இவ்விரண்டில் ஒன்று இல்லாமல் மற்றொன்று தோன்ற இயலாத நிலையில் எந்த ஒன்றை முதலில் வைத்து காட்டுவது? ஏன்னா இது இல்லாம அது இல்லை. வினைகள் உடம்பு இல்லாம வினை செய்ய முடியாது.
வினை இல்லாம உடம்பு வர முடியாது. ஒன்றுக்கு ஒன்று காரண காரியமாக இருக்கின்றது. எனவே இதனை இந்த காரிய காரண தொடர்ச்சியில் எதனை முதன்மையாக வைத்து சொல்லுவது என்று மற்ற சமயங்கள் எல்லாம் இதற்கு தெளிவு கூற முடியாத நிலையில் இன்றளவும் இருக்கின்றது. ஏனெனில் மாயை கன்மங்கள் வருவதற்கு முன்னே உயிர் மாசற்று தூயதாய் இருந்தது என்று மற்றைய மதங்கள் மற்றைய சமயங்கள் சொல்லுகின்றது. ஆக இந்த உடம்பிற்கு இந்த உடம்பினை பெறுவதற்கு முன்பாக இந்த ஆன்மாக்களானது தூய நிலையில் உள்ளது என்று பல சமயத்தவர்கள் அதை சொல்லுகின்றார்கள். அப்படிப்பட்ட உயிர்களுக்கு கன்மம் எப்படி வரும்? மாயை முதலில் வந்ததா என்ற கேள்வி எழுவதற்கு இடமாக இருக்கின்றது. ஆனா நாம அப்படி சொல்ல நம்ம சைவ சமயத்துல அப்படி சொல்வது இல்லை. இந்த ஆன்மாவானது பிறப்பிற்கு வருவதற்கு முன்பு தூயதாக இருக்கும் என்று ஒரு காலமும் சொல்ல முடியாது. தூயதாக இருந்தா உடம்பு தேவையில்லையே, திரும்ப வந்து பிறக்கணும்னு அவசியமே இல்லையே. தூயதாக இருந்தா தூயவனுடைய திருவடியை சென்று சேர்ந்து விடுமே. ஆக அதனோடு இயல்பாகவே அழுக்கு இருக்கின்றது என்பதனை சைவ சமயம்தான், சைவ சித்தாந்த சமயம்தான் ஆணித்தரமாக அதனை நமக்கு பதிவு செய்கின்றார்கள். எனவே சைவ சித்தாந்தம் மட்டுமே உயிர்கள் யாவும் அனாதியாகவே மாசு அழுக்கு குற்றம் உடையனவாக இருந்தன என்றும் அந்த மாசு ஆணவமலம் என்றும் கூறுகின்றது. அதுதான் நமக்கு ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்துல 2ஆம் திருமுறையில பண்டு நான் செய்த வினைகள் மறையவோர் நெறியருள் பயப்பார் கொண்டல் வான்மதி சூடி குறை கடல் விடமணி கண்டர் வண்டு மாமலர் ஊதி மது உண இதழ் மறி வேதி விண்டவார் பொழில் தெங்கூர் வெள்ளியம் குன்று அமர்ந்தாரே என்ற பாடல்ல பண்டு நான் செய்த வினைகள் மறைய ஓர் நெறி அருள் பயப்பார். ஆக வினைகள் செய்ததன் காரணமாகத்தான் இந்த உடம்பு வரும். ஆக தூய்மையாக இருந்திருந்தா இந்த உடம்பு வந்திருக்காது. இதுதான் இதனுடைய மறுப்பாக நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அந்த பாட்டை நமக்கு வைக்கின்றார். அந்த பதியத்துல முழுக்க எல்லா பாட்டிலையும் பதிகம் முழுக்கவும் வல்வினை தீர்க்கம் கொடுவினை தீர்க்க தொல்லை வல்வினை தீர்ப்பார் வினை கண்ட நின்றவர் என்றெல்லாம் அமைத்து பாடுகின்றார். எத்தனையோ பாடல்கள்ல பார்க்கிறோம். தீவினை வந்தமை தீண்டப்பெறா திருநீலகண்டம். ஆக இப்படி வினைகள் என்பது உடம்பு காரணமாக வருவது என்று அந்த அழுக்கு காரணமாகத்தான் வினை வருது. ஆக இந்த ஆணவ மலம் அனாதியே உயிருக்கு விருப்பு வெறுப்பை தந்து கன்மத்தை செய்யக்கூடிய அவாவினை உண்டாக்குகின்றது. இந்த கன்மம் தானா செஞ்சு விட முடியாது உடம்பு இல்லையா? உடம்பு வந்துருச்சு அப்படின்னா அது தானே வினைகளை செய்யுமா? செய்யாது. அந்த ஆணவ மலம் அனாதியாகவே இருப்பதனால் அதோடு இந்த கன்மமும் மாயையும் சேருகின்ற பொழுது அதற்கு இச்சையினை தூண்டுவது இந்த ஆணவ மலம் தான். கன்மத்தை செய்யக்கூடிய அவாவினை விருப்பத்தை தூண்டுகின்றது இந்த ஆணவ மலம். அதனுடைய செயலே அதுதானே. ஆக அந்த கன்மத்தை அவாவி நின்று அப்போ அந்த கன்மத்தை விரும்பி நின்று உயிருக்கு இறைவன் மூல கன்மத்தை அதற்கு பற்றுக்கோடாக உள்ள காரணம் மாயையோடு சேர்ப்பித்து ஆக அந்த ஆணவ மலம் அவாவினை தூண்டுகின்றது, கன்மத்தை செய்யும்படியாக செய்கின்றது. அந்த வேளையிலே இறைவன் அந்த மூல கன்மத்தை பற்றுக்கோடாக கொண்டு காரண மாயையோடு சேர்ப்பித்து மாயை நின்றும் சூக்கும சரீரத்தையும் பின்பு தூள சரீரத்தையும் உண்டாக்கி தருகின்றான். எனவே கன்மம் மாயைகளுக்கு ஏதுவாகிய ஆணவ மலம் உயிர்களிடத்தில் அனாதியாய் இருந்தால் அது காரணமாக வரும் கன்மம் மாயைகளும் அன்றே உயிர்களுக்கு உளவாயின. அதாவது இந்த கேள்வி இப்படி சைவ சித்தாந்த சமயத்துல இப்படிப்பட்ட கேள்விக்கு இடம் இல்லை என்றுதான் நாம் முடிவாக சொல்ல வேண்டும். இப்படி ஒரு யாராவது கேக்குறாங்க அப்படின்னா வினை முந்தியதா உடம்பு முந்தியதா அப்படின்னா அது பிற சமயத்தவர் கூறுகின்றது போல அபத்தமான கேள்வியாகிவிடும் இல்லையா? எனவே மும்மலங்களும் உயிருக்கு அனாதியாய் உள்ளன என்பது விளக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படி விளங்கவே
கண்மம் முன்பு வந்ததா மாயை முன்பு வந்ததா என்ற கேள்விக்கு சைவ சித்தாந்தத்தில் இடமில்லை. மூன்றும் அனாதி என்று சொன்ன பிறகு இது முந்தியதா அது முந்தியதா என்று, அதாவது அனாதி அப்படின்னா காரண நிலையில் அது அனாதி, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கேள்விக்கு இடமில்லை என்பதையும் நாம புரிந்து கொள்ள வேண்டும். இதனை விளக்கவே நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் இந்த பாட்டுல இதை பதிவு செய்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த 7வது பாடல்ல என்ன கருத்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று பார்த்தோமேயானால், தொகுத்து பார்த்தோமேயானால், இங்க கன்மம் என்பது ஒரு செயல். செயல் ஒரு பொருளை பற்றியே நிற்கும். செயல் என்றும் தனித்து நிற்காது. எனவே கன்மத்திற்கு பற்றுக்கோடாக நிற்பது மாயை. மாயையாகிய பொருளின் அசைவே கன்மம். மாயையினிடத்து செயலாக வெளிப்படாமல் இருந்தால் அதுவே காரண நிலை. காரண நிலை செயலாக வெளிப்பட்டால் அது காரிய நிலை என்று சொல்லக்கூடிய கன்மம். இவ்வளவுதாங்க. மாயை என்கின்ற பொருளின் அசைவே கன்மம். அது செயல்படாமல் இருந்தால் அது காரண நிலை. அசைவுற்று வினை செய்குமே ஆனால் அது காரியம். இப்போ ஒரு நல்ல விளக்கமா நமக்கு விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இங்க அங்கனம் வெளிப்படாத காரண நிலையில் இருந்து நீங்கி கன்மமானது நன்மையும் தீமையுமாக புலப்பட்டு தோன்றும்படி வெளிப்பட்டு செயலாக நிற்கும் நிலை காரிய நிலை ஆகும். எனவே இன்ப துன்பமாக நாம் அனுபவிப்பது காரணம். அதுக்கான காரியம், மன்னிக்கணும், காரியம். அதற்கான காரணம் மாயையிலிருந்து நமக்கு, மாயைனா என்னது? காரணமாயே அது செயல்பாட்டுக்கு வராதது. அதைத்தான் நமக்கு இங்க விளக்குகின்றார். காரிய நிலை அதுவே காரிய கன்மமாகும். எனவே காரண கன்மமும் அதற்கு பற்றுக்கோடாக இருக்கும் காரணம் மாயையும் ஆணவமலம் போல என்றும் உள்ளன என்பதே சைவ சித்தாந்தம் கூறும் துணிவாகும். ஆணவமலம் என்றும் உள்ளது, காரண நிலையில் உள்ள மாயை கன்மம் என்றும் உள்ள பொருள் என்பதை சைவ சித்தாந்தம் துணிகின்றது. காரிய நிலையிலேயே தோற்றமும் அழிவும் அடைகின்றது என்று அறிகின்றோம். அப்போ அழிவது காரியம், அழிவது காரியம், அழியாதது அனாதியாய் இருப்பது காரணம் என்பதை விளக்குவதற்காக இந்த பாடல்ல முனிவர் பெருமான் இத்தனை செயல்களை நமக்கு காட்டுகின்றார். இதனை நமக்கு இப்போ காரிய நிலையில் அழியக்கூடியது, இன்ப துன்பம் எல்லாம் அனுபவித்த பிறகு அழியக்கூடியதுன்னு பாக்குறோம். காரியப்படுகின்ற பொருள்கள் எல்லாம் அழிவுடையது. அதனாலதான் நம்முடைய சித்தாந்த சரபம் ஆனந்தராசன் ஐயா உண்மை விளக்கம் என்கின்ற நூலிலே அந்த பொய்காட்டி பொய்யகற்றி என்கின்ற பணுவலுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது இந்த பொய் என்கின்றதுக்கு அழியக்கூடிய எல்லாமே பொய் தான். அப்போ இந்த வினையும் பொய் என்று அதற்கு விளக்கமாக ஐயா அதை எழுதியிருக்கின்றார்கள். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் அந்த இடத்துல நம்முடைய ஆனந்தராசன் ஐயா அதை பதிவு செய்திருக்கின்றார்கள். எனவே இந்த பாடல்ல முனிவர் பெருமான் நமக்கு எதனை துணிவோடு கூறுகின்றார் என்று சொன்னால், பதியினை போல பசுபாசம் அனாதி என்ற திருமூலரின் வாக்கிற்கு இணங்க இறைவன் அனாதி, ஆன்மாக்கள் அனாதி, ஆணவம் கன்மம் மாயை என்கின்ற பாசம் என்று சொல்லக்கூடிய அந்த முப்பொருள் அனாதி. அனாதி என்று சொன்னால் வினையையும் மாயையும், ஆணவமலம் அனாதி என்பதை ஒத்துக்கொள்கின்றவர்கள் வினையையும் மாயையும் அனாதி என்று ஒத்துக்கொள்வதில்லை. ஏனென்றால் அது காரியப்படுகின்ற வினையை அவர் காரியப்படுகின்ற நிலையிலே அவர்கள் அதை சொல்லுவதால் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கின்றார்கள். ஆக முனிவர் பெருமான் அதனைத்தான் இங்கு விளக்குவதற்காக காரண நிலையில் இருக்கக்கூடிய மாயையும் காரண நிலையில் இருக்கக்கூடிய கர்மமும் அனாதி என்று துணிவுபட்டு இங்க நமக்கு காட்டுகின்றார். இப்பொழுது இந்த 7வது பாடல்களை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு உள்ளவாறு விளங்கும். நீ உள்ளது என்று அன்று நானும் உளன், அன்று முதல் நீங்காமல் என்னிடத்தில் நேசம் வைத்தே நீ இருக்க.
ஆக எந்நிலையிலும் இறைவன் நம் மீது நேசம் வைத்துக் கொண்ட பெருமானாக இருக்கின்றார். எந்நிலையிலும் கேவல நிலையில அப்போ நமக்கு ஒரு ஐயம் வருது. கேவல நிலையில அப்போ உயிர்கள் துன்பத்தில் இருக்கின்றதே, அறியாமையில் இருக்கின்றதே, அப்பொழுதும் துணையாக நிற்கின்றாரா? அப்போ அதை எப்படி அப்படின்னு நமக்கு வரும். ஆக அவர் இருக்க போய் தான் கேவல நிலையில இருந்து சகல நிலையில கொண்டு வந்து நம்ம விடுகின்றார். எனவே நேசம் வைத்தே நீ அவன் அவன் இறைவனுக்கு என்ன விட்டு நீங்காத தன்மை, அவனுடைய குணம் எது அப்படின்னா கருணை, கருணை, கருணை. திருவருள், திருவருள், திருவருள். அவ்வளவுதான். அந்த கருணை நம்மீது வைத்த கருணை. ஏன்னா அவனை அடுத்து சித்து பொருளாக இருக்கக்கூடியது உயிர்கள் தான். எனவே இந்த உயிர்களிடத்து அவன் வைத்திருக்கக்கூடிய நேசம் நிலையானது, எப்பொழுதும் நிலைத்த. அதனாலதான் நமக்கு வற்றாத கருணை திருநோக்குன்னு நமக்கு முனிவர் பெருமான் பாடுகின்றார். எனவே அது குருநாதராக வந்து சிவபெருமான் தானே, அதனால வற்றா கருணை திருநோக்குங்கிறார். வற்றா கருணை திருநோக்குனா என்னிடத்தில் நீங்காமல் நேசம் வைத்த நீ அப்படிங்கிறத நமக்கு இங்க முனிவர் காட்டுகின்றார். இருக்க நான் மலமாகி நின்றதே உடல் எனக்கு அங்கேயும் முறை எங்கனே. நான் இந்த மலத்துள் இருக்கின்றேனே, இது எப்படி? நீ நேசம் வைத்திருக்கக்கூடிய பெருமானாக இருந்தால் நான் எப்படி மலத்துள் கிடப்பேன் அப்படிங்கிறத கேட்டு எனக்கு அங்கே ஏயுமுறை எங்கனே, எனக்கு இந்த உடல் அங்க வந்து எப்படி பொருந்தியது? ஏயும்னா பொருந்தியது, பொருந்தியது எங்கனே வினை கடரும். அப்படி கேட்டு வினை இருக்கு அப்படின்னு சொன்னா எனில் அவைகள் ஏறிடா தனு இல்லாமல். வினைகள் இருக்குமானால் உடம்பு இருக்கும், வினைகள் இல்லைன்னா உடம்பு இருக்காது என்ற காரணம் அங்க சொல்லப்பட்டாலும் எட்டாத கேவலம் இருப்ப மேலவை கண்மமாக அவிச்சை கண்டு காயமது அழிப்பது எனில். ஆக அந்த ஆணவ மலம் கூடவே இருக்கின்றது. அந்த உடம்புக்கு வருவதற்கான கண்மமும் மாயையும் எப்போ வந்து பொருந்துகின்றது, அப்படி வருகின்றது என்று சொன்னால் இன்ப துன்பம் இன்ப துன்புற முன்பு கண்மமே இணை கண்மமே இதனை அருள்வாய். அப்போ எது முன்னாடி வந்தது என்று நீ அருள்வாயாக. ககன முகடும் கடந்த அளவில் புவனங்களும், இந்த அளவில்லாத புவனங்களும் கரை புரண்டு ஓங்கும் ஆயும் மறை காணாத அகண்டமாய் நின்ற நீ. இந்த புவனங்கள் கரை கடந்து, அதாவது பரவெளியை கடந்து இருக்கக்கூடிய பெரு வியாபகம் பெருமான். எத்தனை புவனங்கள், எத்தனை உயிர்கள், எத்தனை இந்த பொருள்கள் அத்தனையும் தனக்குள் அடக்கி கொண்ட பெரு வியாபகமாக பெருமான் இருக்கின்றாரே, அதை சொல்ல பாருங்க. காணாது அகண்டமாய், ஆனாலும் அவனை நாம் ஆயும் மறை காணாது அகண்டமாய் நின்ற மறைகளாலும் எந்த ஒன்றாலும் அவனை காண முடியாது. அந்த பெரு வியாபகத்தை காண முடியாது, எந்த ஒன்றாலும் காண முடியாது. அவன் அருளால் அன்றி. அதுதான் நமக்கு சாத்திர நூல்கள் அத்தனையும் காட்டுகின்றது. அப்படி அகண்டமாய் நின்ற திரு அக்னீஸ்வரர், அகண்டமாய் இருக்கக்கூடிய பெருமானே இந்த செப்பறைப்பதியிலே ராஜவல்லிபுரத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராஜவல்லி நமக்கு அம்மை, ராசை மேவிய அகிலாண்டேஸ்வரி அம்மையோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானே, நீல் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே. இந்த நிலைப்பாடு எப்படி இந்த ஐயத்தை தீர்த்து வைக்கும் பொருட்டு பெருமான்கிட்ட அந்த செய்கிறார் விண்ணப்பத்தை நமக்கு வைக்கின்றது போல இந்த 7வது பாடலை அமைக்கின்றார். அற்புதமான பாடல். ஒவ்வொரு பாடலிலும் அந்த சித்தாந்த செய்திகளை எப்படியெல்லாம் பதிவு செய்கிறாரு பாருங்க. இந்த 8வது பாடல் மிகச் சிறப்புடையது. இதனை நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் சிந்திக்கலாம். பாடலை மற்றும் ஏன்னா அதுவும் ஒரு பெரிய விளக்கத்துக்குரிய பாடலாக இருக்கின்றது. எனவே 8வது பாடல், உடலத்தில் இன்று எனக்கு ஒளியாத விச்சைதான் உற்றது ஏது. முதல்ல உடல் வந்ததா வினை வந்ததான்னு 7வது பாட்டுல வச்சார். 8வது பாட்டுல எப்படி கேட்கிறாரு பாருங்க. உடலத்தில் இன்று எனக்கு ஒளியாத இச்சைதான் உற்றதே ஏது. இந்த பிறவிக்கே என்னுடைய இச்சையெல்லாம் இருக்குதே, இது எப்படி வந்துச்சு? உண்டனாலே உற்றதேல் நீ தனி அழித்திடும் போதெல்லாம் உரல் வேண்டும் எந்தன் இயல்பேல். கடல் ஒத்த பிறவிதனில் என்னாலும் அங்கு இச்சை கட்டுற்று நிற்க வேண்டும். கடிய மல சக்தி சற்று அகல வரும் எனில்
அவை கழித்தது யார்? நீ கழிக்கில் கெடல் உற்ற எல்லா உயிர்க்கும் நீக்கிடுவை. யார் கெடுத்தாலும் அம்மலம் தான் கெட்டாலும் உன்னை நான் கிட்டி வந்து வழிபடுவது என் கேடில் கேடிலாய் இவை அருளுவாய். இங்கேயும் ஒரு சில கேள்விகளை நமக்கு வைத்து அதற்கு விடை கூறும் முகமாக முனிவர் பெருமான் இந்த பாடலை அமைக்கின்றார். அடலுற்று திரிபுரம் அடங்கலும் எரித்த திரு அஜினேஸ்வரரை மருவும் அருள் ஞான வாரியே ராசை மேவிய செல்வ அகிலாண்டம் என்னும் அரசே என்று நமக்கு இந்த பாடலை அமைக்கின்றார். அற்புதமான பாடல். இதற்கு நாம் இன்னும் எஞ்சி இருக்கக்கூடிய 5 நிமிடத்துல நாம் விளக்கம் பார்க்க முடியாது. எனவே அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்று இந்த 8வது பாடலும் 9வது பாடலையும் பாடி நம்ம நிறைவு செய்யலாம். அடுத்ததாக உங்களுக்கு அடுத்த என்ன நூல் என்பதை நமக்கு ஐயா அவர்கள் அறிவிப்பார்கள். தூத்துக்குடி புனிதர் பேரவை சார்ந்த அத்தனை சிவனைய செல்வர்கள் அத்தனை பேருக்கும் அங்க இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்து மகிழ்ந்து இந்த நிகழ்வை நான் நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பிரான் மாதவ சிவஞான சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.